மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, your dream, our mission. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு விவகாரங்களை நம்மோடு விவாதிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜி.கே. முரளி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காலை முதலே பார்த்துருப்பீங்க, இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கான வித்தியாசம் வந்து கொஞ்சம் சொற்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 300 நெருங்குறாங்க. 297 இடங்கள் வந்துட்டாங்க. இந்தியா கூட்டணி வந்து நம்ம 227 தான் இருக்கிறோம். ஸோ மோடி மீண்டும் ஆட்சி அமைக்கிறார், 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்க? 297 இடங்களில் முன்னிலை அப்படின்னு மொட்டையா அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த 297 இடங்கள்ல கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கும் மேல 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் இருக்குங்கிறத எந்த மீடியாவும் சொல்லலை. ஓகே, நீங்க சரியா போய் அதை விவரத்தை தேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 தொகுதிகளில் 1000 வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க. ரைட், இது எப்படி வேணாலும் மாறும். ஸோ இன்னுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? 100% இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று முழுமையாக நம்புகின்றோம். நான் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கிட்டத்தட்ட 13 மாநிலங்களுக்கு தலைமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டேன். ஓகே, நான் பணியாற்றிய இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு, இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியத்தை கொடுத்தது. 2019 தேர்தலிலே மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை மிகப்பெரிய அடி விழப்போகிறது என்பதை அந்த பிரச்சார கூட்டங்களில் வந்த மக்களுடைய மனநிலை, அவருடைய முகம், அவர்கள் எங்களை வரவேற்ற விதம், அவர்கள் பேசிக்கொண்ட விதம் எல்லாவற்றையும் வைத்து எங்களால் கணிக்க முடிந்தது. அந்த நம்பிக்கை தான் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே, டெல்லி காரியாலயத்திலே அவர்கள் ஆலோசனை கூட்டம் முடித்து வெளியிலே வந்த நட்டா சொல்கின்றார், நாங்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடுவது பற்றி இன்னும் யோசிக்கவில்லை என்று பேட்டி கொடுத்து விட்டு போகின்றார். அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திலே சாமியானா போட்டாயிற்று, வெடி கொண்டு வந்து இறக்குறாங்க, இனிப்புகள் கொண்டு வந்து வைக்கப்படுது. இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மக்கள் மீது காங்கிரசுக்கு இருந்த நம்பிக்கை, நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் பார்த்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பு, அதே நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினால் அவர்கள் பட்ட பாடு, வெறும் மதத்தை மட்டுமே சொல்லி, ராமர் கோவில் கட்டியதை மட்டுமே சொல்லி, இவர் இந்தியாவையே கிட்டத்தட்ட அதல பாதாளத்துக்கு எடுத்து சென்று விட்டார் என்று மக்கள் மனப்பூர்வமாக ஒரு கோபத்தின் வெளிப்பாடோடு இருந்ததை எங்களால் உணர முடிந்தது. அதற்கான வெளிப்பாடு தான் இன்றைய தேர்தல் நிலவரம் இப்படி வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இந்த 297 என்பதிலே கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு, இது இன்னும் கம்மியாகும். இந்தியா கூட்டணியுடைய விஸ்தீரணம் அதிகப்படும். போக போக அதை நம் உணர முடியும். இப்போ நம்ம குறிப்பாக மாநில வாரியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது வந்து, மேற்கு வங்கம் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியது, பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்போது அங்கேயே பாதிக்கு பாதி இடங்களை வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறதை நம்ம பார்க்க முடியுது. குஜராத் போன்ற மாநிலங்களில் முன்னிலை வெற்றி முகம்னு சொல்லலாம், முன்னிலை பெறுறாங்க. மத்திய பிரதேசத்தில் வந்து 29 தொகுதியில் 28 தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம தென் தமிழகம்னு வந்தால் கூட தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாலையும் ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையில் வெற்றி முகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்பர்ஸ் இறங்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 வாக்கு தான் வித்தியாசம் அப்படின்னாலும் எண்ணிக்கை கூட கூட பாஜகவுடைய வாக்குகள் அதிகமாகிட்டே கொண்டு தானே இருக்குது. அதான காலையிலேருந்து பார்க்குற ட்ரெண்டாக இருக்க முடியும். நீங்கள் இதே மாதிரி தாங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். நீங்கள் 100 தொகுதி வித்தியாசங்கிறது நான் வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லலை. போக போக அதை உணரக்கூடிய தருணம் அதிகபட்சம் முன்னாடி இன்னும் 2 மணி நேரத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்தியா கூட்டணியுடைய வெற்றி இது தெரியும். நீங்கள் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுவாகவே ஒரு ஆளும் கட்சி என்று சொன்னால் அந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சாலே ஒரு அதிருப்தி வரத்தான் செய்யும். அது ஒரு இயல்பான அந்த ஆட்சிக்கு எதிரான மன ஓட்டம் வரத்தான் செய்யும். பாரதிய ஜனதா கட்சி மிக 10 ஆண்டு காலமாக வலுவாக ஆட்சி செய்து மிகப்பெரிய லெவலில் அவங்க பொருளாதாரத்தில்
இப்போ ஒரு தேர்தல் என்று சொன்னால் இன்றைக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததுனால பெருசாக ஒன்றும் பண்ண முடியலையே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியினால. நீங்கள் வட மாநிலங்களுக்கு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அரசியல் என்று சொன்னாலே மிகப்பெரிய குண்டாசோட இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி தான் இருக்கு. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் போல ஒரு வீரமா புரிதலோட ஒரு தைரியமான ஆட்களை எல்லாம் வட மாநிலங்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் அங்க மக்கள் வந்து ஒரு பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பயந்து வாழ்கின்றார்கள். இன்னமும் அங்கே அந்த ஆண்டான் அடிமைத்தனம் ராஜா மக்கள் அது இன்னும் அங்கே அப்படியே தான் இருக்கின்றது. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி வந்து இவ்வளவு தூரம் வருதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு முதலாளிகளுக்கும் பயந்து அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த நீங்கள் தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக ஒரு 10 தொகுதிகளில் வந்து நம்ம முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவும் பாஜகவும் தலா ஒரு இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்களே. என்னை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில் ஜெயிப்பதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளை, மக்களை, அரசியல் நோக்கர்களை எல்லாம் தான் ஒரு மாநில கட்சி என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். 2014 அன்புமணி அதே தர்மபுரியில் தான் ஜெயித்தார். 2024 அவருடைய மனைவி அங்கே வெற்றி முகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக என்னை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாவட்ட கட்சியாகத்தான் இனி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அது மாநில கட்சியாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்த தொகுதியில் அவர்கள் இருக்கின்றார்கள், அந்த சாதி ஓட்டுகள் அங்கே அப்படியே அவர்கள் இருக்கிறது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அந்த தர்மபுரி மாவட்ட கட்சி, அவ்வளவுதான். நாமக்கல்ல திமுக பின்னடைவு செஞ்சிருக்கிறாங்க. நாமக்கல் வந்து கொங்கு வேட்பாளருக்கு ஒதுக்கியப்பட்ட ஒரு தொகுதி. கொங்கு மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஏற்கனவே ஒரு வேட்பாளரை போட்டு அவர் கிட்டத்தட்ட வேலையெல்லாம் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ சர்ச்சையாகி புதிய வேட்பாளரை போட்டு புதிய வேட்பாளரும் நன்றாகத்தான் பணியாற்றி கொண்டிருந்தார். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 40 பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதியும் நீங்கள் இப்போ 3வது ரவுண்டு 2வது ரவுண்டு தான் முடிஞ்சிருக்குங்க. 10 ரவுண்டு இருக்குன்னு நிச்சயமாக மாற்றம் வரும். அன்புமணியினுடைய மனைவியும் கூட அங்கே தோற்று போவார் என்பதுதான் என்னுடைய நிச்சயம். இப்பவே 15,000-17,000 ஒரு பெரிய பாராளுமன்ற தேர்தலில் 15,000 ஓட்டுல ஒரு பெரிய லீடிங்லாம் இல்லைங்க. அடுத்த ஒரு தொகுதியில நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி திருநெல்வேலி தொகுதியிலையும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அப்பப்போ முன்னிலை வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் இருவருக்குமான வாக்கு வித்தியாசம்ன்றது 20,000க்கும் குறைவாக தான் இருக்குது. அப்போ அவங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்குறீங்களா? நீங்க தர்மபுரியில் 15,000 ஓட்டையே பெரிய ஓட்டுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் 20,000 ஓட்டு தானே. 15,000 விட அதிகமான ஓட்டு தானே 20,000ங்கிறது. அதனால ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பியும் சொல்றேங்க, நீங்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டு கால 3 ஆண்டு கால ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. மக்களுக்கு என்ன உறுதிமொழி எல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியின் மேல ஒரு பெரிய அதிருப்தி என்பது இந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியோடு வேறு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் சிதறுகின்ற அளவுக்கு 2 பெரிய கட்சிகளும் தனித்தனியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பொறுத்த வரைக்கும் இது சும்மா வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய அகில இந்திய அளவுல எப்படி இந்தியா கூட்டணியும் பாரதிய ஜனதா கூட்டணி பெருசா இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் இல்லாம தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாற்று சிந்தனையோடு மக்கள் இருக்கின்றார்கள். இங்கே 40 தொகுதிகளிலும் இந்த மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி வெல்லும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுற அந்த சிதம்பரம் தொகுதியில வாக்கு வித்தியாசம்ன்றது 8,000-9,000 தான் முதல் சுற்றுல இருந்தே போயிருக்கு. 3வது சுற்று வரைக்கும் அதே ரேஞ்ச் தான் போகுது. கடந்த முறை அவர் 5,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். இந்த முறையும் அதே நிலை தான் நீடிக்குது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க திருமாவளவனுடைய ஒரு தனிப்பட்ட ஆளுமை, தனிப்பட்ட எழுச்சி, அவர் ஒரு தலைவராக பரிணமிச்சு வெளியில வராருங்கிறத சில சக்திகளால் வந்து ஜீரணிக்க முடியல. அதுதான் உண்மை. ஓகே, அவர் இந்திய அளவுக்கான ஒரு அம்பேத்கர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு திறமை இருக்கு, ஆளுமை இருக்கு, மக்களை கவரக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் தமிழகத்திலிருந்து தென்னகத்திலிருந்து வருவதை யாருமே விரும்பல. நீங்க நிஜமா சொல்ல போனா அவரை தோற்கடிப்பதற்கு வடநாட்டில் இருந்தெல்லாம் பணம் கொண்டு வந்து கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றி தவிர்க்க முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய
அவங்களுடைய கோஆபரேஷன் அங்க இல்லையோ? ஏன்னா இவ்வளோ மைன்யூட்டான மார்ஜின் தானே. இல்ல நீங்க திமுக கூட்டணிக்கு போன தேர்தலில் என்ன ஓட்டு திருமாவளவனுக்கு விழுந்ததோ அதை விட 10,000 ஓட்டு அதிகமாக தான் அவர் வாங்குவார். இந்த முடிவுகள் வந்து தேர்தல் களத்தில் பார்க்கின்ற பொழுது அவரை தோற்கடிப்பதற்குண்டான அந்த சதி திட்டங்களை எல்லாம் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அவரே வாய்விட்டும் கூட அதை சொல்லியிருக்கிறார் எங்களிடத்துல. அதையெல்லாம் மீறித்தான் அவர் ஜெயிப்பார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த பாராளுமன்றவாதியாக, மிகச்சிறந்த தலைவராக, ஒரு தலித் சமுதாயத்தை அரவணைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து அவர் வருவார். அவர் வெற்றியை தடுக்க முடியாது. உத்தரப்பிரதேசம் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அது பாஜகவினுடைய கையில் உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கி அது உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக, அதாவது பாதிக்கு பாதி அப்படின்ற நம்பர்ஸில் நம்ம வரதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இருக்கிற 80 தொகுதிகளில் 39 பாஜக பக்கம், 39 இந்தியா கூட்டணி பக்கம்னு இருக்குது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்க்குறீங்க? இல்லை, முழுமையாக சொல்லணும்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி வந்து மிக கொடுமையான ஆட்சியாக, ஒரு புல்டோசர் ஆட்சி. ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்கள் வந்து ஒரு வாழ தகுதி இல்லாதவர்கள் போல ஆக்குகின்ற ஒரு சூழலில் கொண்டு வந்து வச்சு, இஸ்லாமியர்கள் வந்து அந்த பேரை பார்த்தாலே முகத்தை சுளிக்கிற லெவலுக்கு அப்படியெல்லாம் இல்லை. இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு. இந்தியா சுதந்திரம்ங்கிறது வந்து ஏதோ இந்துக்கள் மட்டுமே போராடி, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யாருமே போராடியெல்லாம் வாங்கலை. இந்தியா கேட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்வெட்டில் இருக்கிற பேரில் கிட்டத்தட்ட 70% இஸ்லாமியருடைய பெயர். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஜைனர்களும் பிற மதத்தினரும் பாடுபட்டு தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி இன்னைக்கு நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான நாடாக, குறிப்பிட்ட மதத்துக்கான ஆட்சியாக, குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் வாழணுங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோட யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சி பெரிய பாழாய்ப்படுத்தி இருக்கு அவங்களெல்லாம். அதனுடைய வெளிப்பாடை மிக தெளிவாக அகிலேஷும் ராகுல் காந்தியும் உணர்ந்து கொண்டதால 2 பேருமே வந்து 2019 தேர்தலில் இருந்த மாதிரி இல்லாம விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு 2 பேருமே உணர்ந்திருக்காங்க. போன தேர்தலிலேயே வென்றிருக்க வேண்டிய சூழல் தட்டு போயிடுச்சு. இந்த தேர்தலில் 2 பேருமே விட்டு கொடுத்து மிக அழகா அந்த மாநிலத்தை கையாண்டதுனால. இவ்வளவு கொடுமையான ஆட்சின்னு சொல்றீங்க, அப்படின்னா இங்க ஒரு 39 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி வந்திருக்காங்களே சார். அது பின்னாடி தானே நமக்கு நீங்க கூட்டணிக்கு புரட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருங்க. எடுத்தன் கவிழ்த்தன்லாம் வராதுங்க. நீங்கள் அவ்வளவு ஈஸியாகவும் பிஜேபியை வந்து எடை போட்டுற முடியாதுங்க. நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியிலேயே இல்லது பிஜேபி ஆட்சிக்கு மத்தியில் வந்ததுக்கப்புறம் எத்தனை மாநிலத்தில் எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு கட்சி கிடையாதுங்க, அது ஒரு அசுரத்தனமான ஒரு ஆக்டோபஸ். நீங்கள் பாதி இடத்துல ஜெயிக்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும். அவங்க இந்த பாதி இடத்துல ஜெயிக்கிறாங்களே எப்படின்னா, இன்னமும் அடி விழுந்து இன்னமும் மக்கள் பொங்கி எழுந்து அடுத்த தேர்தலில் இந்த கட்சி அழியக்கூடிய லெவலுக்கு போகும். 100% வாக்கோட திமிரா இருந்தவங்களுடைய மெஜாரிட்டியை குறைச்சி இன்னைக்கு வந்து பாதி தான் வந்திருக்கோன்னு வந்தால் அடுத்த தேர்தலில் அந்த பாதியிலேருந்து பாதியாகும். அப்படித்தான் ஒரு கட்சி அழியும். அழிவு பாதையை நோக்கி யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி பிஜேபி அழைத்து கொண்டு செல்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாநில தேர்தலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரிசா மாநிலத்தில் பாஜக வந்து 77 இடங்கள்ல வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு மாநில, அதாவது பிஜு ஜனதா தளம் வந்து 46 இடங்கள்ல தான் இருக்கிறாங்க. அங்கே கடுமையான பிரச்சாரங்கள்லாம் கூட போச்சு. ஒரு தமிழர்களை வந்து தவறாக பேசிட்டாரு பிரதமர் அமித்ஷான்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வச்சுது. ஆனாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து லீடிங்ல போயிட்டு இருக்குது. பொதுவாக இந்திய மக்கள் வந்து ரொம்ப மென்மையானவர்கள்ங்க. அது எந்த மாநில மக்களாக இருந்தாலும் கூட. நீங்கள் தமிழகத்தில் வந்து 67க்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததற்கு முழுமையான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மொழி உணர்வு. மொழி உணர்வுங்கிறது ரொம்ப மெல்லிய உணர்வு. ஓகே, தட்டினா பத்திக்கும். இப்போ ஒரிசால அதுதான் நடக்குது. ஓகே, நீங்கள் நவீன் பட்நாயக்கு வந்து ஒரிய மொழி தெரியாதுன்னு பெருசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து அப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. இன்னமும் கூட சொந்த மாநில மக்கள் பேசும் மொழியை அறியாத ஒரு முதல்வராகத்தான் நவீன் பட்நாயக் இருக்கார். அங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இன்னைக்கு ஹைகேன் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த கட்சி இருக்கு. அவரை குறிவைத்து தான் மோடி அங்கே போய் தமிழர்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோவில் சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பேசினது அவரை குறிவச்சு தான் பேசினாரு. இந்த பேச்சு, இந்த ஒரு விஷத்தன்மையான பேச்சு அந்த மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்குமோன்னு ஒரு அச்சம் எனக்கு வருது. அவ்வளோதான். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நான் இதை முழுமையாக ஏற்றுக்கலை. ஏன்னா பிஜு பட்நாயக்கனுடைய வலிமையான வாக்கு வங்கி இங்கே எப்படி திராவிடர் கழகம் பெரியார் அண்ணாலாம் போட்டு வச்ச விதை திமுகவா வளர்ந்து நிற்குதோ, அது மாதிரி பிஜு பட்நாயக்குங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் அங்கே வந்து ஒரு கட்சி பிஜு ஜனதா தள்ளின ஆரம்பிச்சு அந்த கட்சி மிகப்பெரிய வாக்கு வங்கியோடு தான் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம்
போகும்னு நினைக்கல. பாண்டியனும் வந்து சாதாரண ஆள்லாம் இல்லை, அவரை வந்து குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. ரைட். தமிழர்களுக்கே உண்டான ஆளுமை அவருக்கு இருக்கு. அவர் அங்கேயும் போய் வெற்றி கொடி நாட்டினா கலிங்கத்தை வென்ற பாண்டியன் மாதிரி, நம்ம சேரன் மாதிரி நம்ம அவரை பாராட்ட வேண்டியது தான். அங்கே ஆட்சி அமைக்கும் நம்புறேன். ரைட் சார். தமிழ்நாடை பற்றி இன்னொரு விஷயம் பேச விரும்புகிறது என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சு 10 தொகுதிகளில் முன்னிலையில் வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தனித்து தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட நல்ல வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொகுதிக்கு தொகுதி நல்ல ஒரு 30,000 வாக்குகள் 25,000 வாக்குகள் வாங்குறாங்க. பல இடங்களில் 2வது இடத்தை தக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அளவில் பார்க்கும்போது காங்கிரஸை விட பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்றது தானே இது புரியுது. காங்கிரஸை விட வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது, பாஜக வளர்ந்துருக்குன்னு வேணா ஒத்துக்கலாம். ஓகே. காங்கிரஸை விட வளர்ந்ததாங்கிறது கேள்விக்குறி. இன்னும் காங்கிரஸ் தனியா போட்டி போட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா போட்டி போட்டு அப்ப வாங்குற வாக்குகளை வச்சு அதில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் காங்கிரஸ் வளர்ந்ததா பாஜக வளர்ந்ததான்னு. அப்படியெல்லாம் வச்சா பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ பல இடங்களில் டெபாசிட்டே போயிடும். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சுதந்திரம் பெற்று கொடுத்த கட்சி, அப்பழுக்கு இல்லாத கட்சி, குறை சொல்ல முடியாத கட்சி, நல்லவர்கள் இருக்கிற கட்சின்னு ஒரு நல்ல பேர். நீங்க திருச்சிக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா காங்கிரஸுடைய ஆதரவு இல்லாமல் எந்த திராவிட கட்சிகளாலும் ஜெயிக்க முடியாது. நீங்க காங்கிரஸுடைய வழி திமுக இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை பெறுறதுக்கு காங்கிரஸ் 100% அதை ஸ்டாலினை உணர்றாரு. அதனால தானே அவர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்காரு. காங்கிரஸ் கட்சி வலுவே இல்லைன்னு சொன்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி அவர் திமுகவை எதிர்க்கலாமே. 2 தலைவர்களுக்கும் உள்ள நல்ல புரிதல், 2 தொண்டர்களுக்கும் உள்ள நல்ல புரிதல், 2 கட்சிகளுக்கு இடையே உள்ள நல்ல புரிதல், அதுதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா எங்களை கூட்டணி கட்சியா வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ பாஜகவினுடைய வாக்கு சதவீத அதிகரிப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட தோல்வி தானே? ஏன்னா பாஜகவை நாங்கள் காலூன்ற விடமாட்டோம்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு திடீர்னு அவங்க இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது திமுக கூட்டணி கிட்ட தோல்வியாக பார்க்கலாமா? இல்லை, இந்த ஒரு தேர்தலை வச்சு, இந்த ஒரு தேர்தலில் பாஜக வாங்குற வாக்குகளை வச்சு, அவங்க தலைமையில் கூட்டணி அமைஞ்சிருக்குன்னுலாம் வச்சு, இந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றும் பெரிதாக சொல்லலையே. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட நான் ஒரு மாவட்ட கட்சின்னு தான் சொன்னேன். ஓகே. அதுக்கு அடுத்து பிஜேபி கூட பெரிய கட்சிகள்லாம் யாரும் கிடையாது. அவர்களுடைய வாக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு காரணம் அவர்கள் பண்ணுகின்ற செலவை போய் பாருங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பண்ற செலவுகளை காட்டிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இவ்வளவு செலவு பண்ண முடியுது, எப்படி எவ்வளவு பணம் வருது, எப்படி இவங்க இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, நீங்க ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து வெளிப்படையா பேச முடியாட்டிலும் கூட உள்ளங்கை நெல்லிக்கனியா எல்லா பக்கமுமே தெரியும். நீங்க கோயம்புத்தூர் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு நம்மள ஓட்டுக்குங்கிறத பிஜேபி நிர்வாகிகிட்ட சாதாரணமா பேசிட்டு இருந்தா அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. சார், பணம் வந்து தேர்தலில் இன்னுமா சார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? பணம் கொடுக்கறவங்களாம் ஜெயிச்சிருவாங்க. பணம் தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு முழுமையா சொல்ல முடியாட்டிலும் பணம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க எலெக்ஷன் வந்தாலே வெளிப்படையா சில விஷயங்கள்லாம் பேச முடியாது சார். ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு வெளிப்படையா பேசணும்னு சொன்னா வெளியில வேணா பேசிக்கலாமே ஒழிய, பணம் வந்து நீங்க எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குன்னு பெரிய கோடீஸ்வரன் தான் வந்து சொல்லிட்டு போறான். எனக்கு இன்னும் வரவே இல்லையேன்னு சொல்றதும் ஒரு கோடீஸ்வரன் தான் சொல்லிட்டு போறான். ஆக தேர்தல்னு வந்தா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறத ஒரு பீகார் கலாச்சாரம் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தேவையில்லாத கலாச்சாரத்தை வளர்த்து விட்டுட்டாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும்தான் பணம் கொடுக்காம, அந்த பணம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, காங்கிரஸ் கட்சிக்காரங்களால பணம் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்காமல் தான் அந்த 10 எம்பியும் ஜெயிக்க போறாங்க. ஆக பணம் என்பது இல்லாம இல்லை. நீ எல்லா கட்சிக்காரனும் பணம் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணி தான் இந்த ஓட்டுக்கள் அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. மக்கள் விரும்பி போட்ட ஓட்டாகலாம் இதை பார்க்கக்கூடாது. பணம் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சார், இப்போது தற்போதைய நிலவரத்தை நம்ம பார்த்துடலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 296 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் 228 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறாங்க. சார், இந்த கேப் வந்து நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிச்சுட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 303 இடங்களில் கடந்த முறை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 400 நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எதிர்பார்க்குற 400 வராது அப்படின்றத நம்ம இப்போ கண்கூட பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பர்ஸும் வராது அப்படின்னு தானே சார் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இன்னும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 228 இருந்து நீங்கள் ஒரு 50 தொகுதிகள் அதிகமாக போனால் தான் நம்ம ஆட்சி பெரும்பான்மை இதுக்கே வர முடியும். ஆனால் ஏற்கனவே பாஜக அந்த லைனை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு சுற்றுகள் கடந்த பின்பும் காலையிலிருந்து இதே கேப் இருக்குது அப்படின்னா பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காங்கிரஸ் பிரமுகர்களே நம்ம அங்கங்கே பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை பாஜக ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி எப்படி அமையும்? ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான போக்கு இருக்குன்றீங்களா, இல்லை அவங்களோட சட்ட திட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவாங்களா? நான் இன்னும் உறுதியாக நம்புகிறேங்க. அத்தைக்கு மீசை முளைச்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றியெல்லாம் முடிவு பண்ண முடியும்.
இதை நான் பெருசாக ஒன்றும் இன்னமும் நீங்க நம்புறீங்க? இன்னமும் நம்புறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வருங்கிறதுல ஒன்றும் மாற்றம் இருக்காது. அவங்கள தான் ஜனாதிபதி ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்கங்கிறது ஒன்றும் மாற்றம் இருக்காது. அதே நேரத்தில் இவங்க பாக்கி எம்பிக்களை விலை கொடுத்து வாங்க முடியுமான்னு அந்த காயாரம் அதுக்கு போவாங்க. அதுலேயும் ஒன்றும் மாற்றம் இருக்காதுங்க. ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய பலவானாக காட்டப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அடுத்த கட்சிகளோட கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு அவருடைய 10 ஆண்டு ஆட்சி கால சீர்கேடுகள் தான் அவங்க உணர வைக்கக்கூடிய தேர்தலாக வேணால் இது இருக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து தன்னை மீட்டுருவாக்கம் செஞ்சதை நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த முறை வந்து நம்ம ஒரு 3 இலக்க வெற்றியை கூட பெற முடியலை. 50 சீட்டுகள் தான் நம்மளால் பெற முடிஞ்சுது. இந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணிகளுடைய இந்த நம்பர்ஸ் வந்து காங்கிரஸ் தன்னை மீட்டுருவாக்கம் செய்து ஒரு பிஜேபிக்கான ஒரு எதிரியாக தன்னை நிலைநிறுத்திச்சுன்னு பார்க்குறீங்களா இந்த எலெக்ஷன்? அதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத கூட பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. பிஜேபிக்கு மோடிக்கு எதிரான ஒரு தலைவராக ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற முடிவை தான் இது பார்க்குது. ஏன்னா அரசியல் கட்சிகளுடைய எல்லா தலைவர்களும் அவருக்கு மாற்றாக ராகுல் காந்தியை வெளிப்படையாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட எந்த இந்தியா கூட்டணியுடைய மாநில கட்சி தலைவர்களும் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தை பெரிதும் விரும்பி வரவேற்றார்கள். நீங்க அகிலேஷா இருக்கட்டும், எந்த ஒரு மாநில கட்சி தலைவர்களாக இருந்தாலும் ராஜீவ் காந்தியை ஒரு தடவை எங்க ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு போய் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம், அவங்க அறிவிக்கலையே ஒழிய. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத யாத்திரையெல்லாம் மேற்கொண்டாங்க. கன்னியாகுமரி டு காஷ்மீர் போனாங்க. இங்கே வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்தாங்க. ஆனாலும் அப்படியான சூழல் அப்புறம் வந்து இறுதி நிமிட பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்திய கூட்டணி தலைவர்கள் நீங்கள் எண்ணணும்னா 15-20 தலைவர்கள் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு பிரதானமாக பிரதமர் மோடி அப்படின்னு ஒரு முகத்தை வந்து தோற்கடிக்க முடியாமல் போனது வந்து எதனால் நினைக்கிறேன்? எங்கே வந்து இன்னமும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்திருக்கணும், இல்லை கவனமாக கையாண்டிருக்கணுன்றதை நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்க? ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பெரும்பான்மை வந்து கிடைக்குமான்றது ஒரு சந்தேகமாக இருக்குல்ல. உங்களுடைய பாயிண்ட்ல நான் பேசினாலுமே கூட இன்னும் நேரம் இருக்குது, காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா கூட ஒரு பெரும்பான்மையை ஒட்டிய எண்ணிக்கை தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி பிஜேபி கடந்த மாதிரி வாங்கினது போல காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் வாங்க முடியாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன? காரணம் இந்தியாவுடைய அரசியல் சூழ்நிலை. மதத்தை சொல்லி அவர்களுடைய அந்த ஒரு பரப்புரை இன்னமும் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை தவிர ஒரு ஆளுமை உள்ள சொல்லி காட்டக்கூட முடியாத அளவிற்கு 2வது கட்ட தலைவர்களை உருவாக்காமல் விட்டது ஒரு மிகப்பெரிய குறை. பிரச்சார பலம் காங்கிரஸ் கட்சியிலே இன்னமும் வேண்டுமோ தேவையோ அப்படி என்ற ஒரு எண்ணம். ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகம். ஓகே, நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சினிமா பிரபலங்கள் எல்லோருமே மத்திய அரசை, மோடி அரசை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வந்து அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள், அல்லது அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்கின்றார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய இளைஞர்களில் பாதி பேர் வந்து சினிமா மோகத்தோடு இருக்கின்றார்கள். இது எல்லாம் அப்படியே பார்க்க கல்லும் எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற RSS சித்தாந்தத்தோடு வளர்ந்த ஒரு கட்சி தன்னுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்களில் ஒவ்வொரு அசைவுகளிலும் திட்டம் போட்டு மிக நுணுக்கமாக செயல்படுகின்றார்கள். அந்த அளவிற்கு செயல்படக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே அருகி போய்விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி ஸ்திரமில்லாமல் வாக்கு கம்மியாய் போய் ஆள முடியாமல் போனாலும் கூட அதற்கான காரணம் நாங்கள் 2 நல்ல தலைவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னே இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஆட்கள் இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கும். அதான் உண்மை. ரைட். இதை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாட்டு அளவில் நம்ம ஏற்கனவே வலிமையாக இருந்தாலும் இங்கிருந்து நம்ம வந்து மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு உதவி பண்ணுறது, இங்கே இருக்க இப்போ மாநில தலைவர் பாஜகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இளம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பண்ணாங்க. அது வந்து ஒரு வைப்ரண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. இப்படி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், காங்கிரஸ் வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநில கட்சியாக காங்கிரஸ் இன்னும் வளரலைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, இப்பொழுதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக செல்வ பெருந்தகை வந்திருக்கார். ஆமாம், ஏற்கனவே இருந்த தலைவர்களை காட்டிலும் இவர் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட் ஆனவர். பல தளங்களில் பல களங்களில் மிக சாதுரியமாக செயல்பட்டு வெற்றியை மட்டுமே கண்ட ஒருவரை தேடி பிடித்து ராகுல் காந்தி எங்கள் தலைவராக அறிவித்திருக்கிறார். ஓகே,
ரொம்ப தைரியமாக காமராஜ் ஆட்சியை பற்றி பேசக்கூடிய வலிமையும் வல்லமையும் அவருக்கு இருக்குங்கிறத ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட சுற்றுப்பயணத்தில் தெளிவாக சொன்னார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரணும் என்று சொன்னால் காமராஜர் என்ற பெயரை சொல்லாமல் எங்களால் வளர முடியாது. காமராஜருடைய ஆட்சி கொடுத்த நல்லவைகளை வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கு தமிழகம் ஜீவித்து கொண்டிருக்கிறது. ரைட் சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு வல்லமை உள்ளவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் என்பது உண்மை. அது நான் அவரை புகழ்ந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ள பெரிய ஒரு அந்யோன்யம்ங்கிறதெல்லாம் பெருசா இல்லை. இருந்தாலும் கூட அவர் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை இப்பொழுது சரிவர பேச ஆரம்பித்திருக்கிறார். பாக்கி தலைவர்கள்லாம் அவருக்கு ஒத்து போலங்கிற பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கு செல்வ பெருந்தகையுடைய விரல செய்வுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு தயாராயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படி காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலேயே 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத தமிழகத்திலேயே வலுப்பெற செய்ய முடியும் என்ற ஒரு தோற்றம் வந்துவிட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி இழந்த மாநிலங்களில் இந்த காங்கிரஸ் கட்சியை மீள் உருவாக்கம் பண்ணுவது என்பது ஒரு பெரிய கம்பசூத்திரமான வேலை கிடையாது. நிச்சயமாக மாநில தலைவர்கள், எதையும் எதிர்பார்க்காத மாநில தலைவர்கள், இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே தன்னுடைய மனதிலே எண்ணக்கூடிய மாநில தலைவர்கள், இவர்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தேடி பிடித்து அப்படிப்பட்டவர்களை போட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடுகின்ற அளவிலே நீங்கள் இப்போது சொல்லும் பொழுது தமிழகத்திலே அண்ணாமலையை பற்றி சொன்னீர்கள். அண்ணாமலை பலூன், அது காத்து ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் தான். நீங்க அண்ணாமலைகிட்ட தனியா போய் பேசி பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க, உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்க அவர்கிட்ட எந்த சப்ஜெக்டும் கிடையாது. ஒரு 10 பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் செய்திகளை வாங்கிட்டு அவர் போய் அங்கே வாந்தி எடுக்கிறார், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. இல்ல தனிச்சு ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறாரு சார். அவர் அவரெல்லாம் கட்டமைக்கல, அவர் ஒரு கருவி, அவ்வளவுதான். நீங்க ஓபிஎஸ் ஓடையும் தினகரனோடையும் சசிகலாவோடையும் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறத போய் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணி மாதிரியும் அண்ணா திமுகவுக்கு எதிரான கூட்டணி மாதிரியும் சொல்றதே தவறு. நிச்சயமா அவங்க எவ்வளவு வாக்கு வாங்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து, நீங்க பணம் கொடுத்தா ஓட்டு போடுற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் வாக்கு சதவீதம் கம்மியாகாதுங்க. நீங்கள் அதில் நான் நீங்கள் தவறாக நினச்சா கூட பரவாயில்ல, இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் பிஜேபி நின்ன இடத்துல நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் போய் பார்க்குறோம், பேசுகிறோம், அவன் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கிறத கேட்குறோம். இதை நாங்கள் வெளிப்படையாக உறுதிப்படுத்த முடியாது, இதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். சரி, ரைட். இப்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் பெருசாக வலிமையான போட்டியாளராக இல்லைன்றதுனால தான் 38 தொகுதி திமுக ஜெயிச்சுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. வாக்குகள் பிரிஞ்சிருச்சு, அதிமுகவுக்கு பாதி போயிடுச்சு, பாஜகவுக்கு பாதி போயிடுச்சு, அதனால தான் திமுக கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது இதை நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருந்து தான் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஆமாம், 66 இடங்களில் அதிமுக மட்டுமே இப்போ வெற்றி பெற்றாங்க. மொத்தம் ஒரு 75 ஆட்சி அமைச்சது யார்? திமுக. நீங்கள் அதே முடிவு தான் பாராளுமன்ற தேர்தலையும் வரும். நீங்கள் ஆட்சிக்கு அவர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதி என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அழகாக நிறைவேற்றி காட்டினார். நீங்கள் மகளிருக்கு இலவச பேருந்தாகட்டும், மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், கல்லூரி மாணவிகளுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. மக்கள் முழுமையாக இந்த ஆட்சியை நம்புறாங்க. எதிர்கட்சிகளா, நான் கூட்டணி கட்சிகளும் கூட்டணி கட்சிகளாக தான் இருக்கும், எதிர்கட்சிகளா இல்ல, எதிரி கட்சிகளா இல்ல. இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கும் பொழுது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்தாலும் கூட வெல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனம். ஓகே, இல்லை சார், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தே தருமபுரியை லீடிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க, 15,000 வாக்கு மேலே போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பாமக, பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் ஒன்னா நின்றுருந்தா பல தொகுதிகள் சிக்கலாக இருக்குன்னு சொல்றாங்க. பல தொகுதியில் வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கலாம், வெற்றி பெறுவார்களா என்பதையெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது. நிச்சயமா வெற்றி பெற மாட்டார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஓகே, உத்தரப்பிரதேசத்தில் நரேந்திர மோடி அவர்கள் குறைவான வாக்கு சதவீதம் பெற்று பின்னடைவு இருந்தார் அப்படின்ற செய்தி காலையில் பார்த்துருவோம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 2,40,000 வாக்குகளை தாண்டி போயிட்டுருக்கிறாரு. எதிர்த்து போட்டியிட்ட உங்கள் கட்சியின் அஜய் ராய் 1,68,000 வாக்குகள் தான் வெற்றி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பிரதமர் மோடி கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்ன்றதையும் நம்ம பார்க்க முடியும். இல்லை, இது உண்மையிலுமே காலையில் இந்த மோடி பின்னடைவுன்னு சொல்லும் பொழுது
அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாஜக காரர்களை விட காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா நாங்கள் வந்து முழுமையாக ஆட்சி அமைக்கணும், மோடி ஜெயிக்கணும், பார்லிமெண்ட்ல வந்து உட்காரணும், எதிர்கட்சி தலைவராக உட்காரணும், அவர்கிட்ட ராகுல் காந்தி கேள்வி கேட்கணும், அவர் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லணும், ஜிஎஸ்டியில் என்னென்ன குளறுபடி வந்ததுங்கிறதான் எடுத்து சொல்லணும். அதுக்கு அவரால் பதிலே சொல்ல முடியாது, அவர் திக்கி திணறி போகணும் அப்படிங்கிறத நாங்களா எதிர்பார்த்தோம். இங்க பிஜேபி காரங்களோட காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தான் மோடி பின்னடைவுங்கிற செய்தி வருத்தத்தை கொடுத்தது. அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா சந்தோஷப்படுறோம். மோடி வென்றால் காங்கிரஸ் மகிழ்ச்சி, 100% மகிழ்ச்சி, அதுல மாற்றம் கிடையாதுங்க. அவர் நீங்க திருடன் தானே பிடிச்சி கேட்க முடியும். புரியுது. சார், உங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்குது, வாக்கு எண்ணிக்கை காலை முதலே போயிட்டு இருக்குது. விவகாரங்களில் இறுதிக்கட்டமாக உங்களுடைய அப்சர்வேஷன் நீங்கள் பதிவு பண்ணுங்க. இல்லை, 2019 காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியாக, அடிக்கவே முடியாத சக்தியாக, ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு கூடிய தலைவராக மோடியும் அமித்ஷாவையும் கட்டமைத்த அந்த காலமெல்லாம் இந்த 5 ஆண்டு கால அவருடைய எப்படி சொல்கிறது, அகோரிகளுடைய ஆட்சி மாதிரி தான் இந்த 5 வருஷமும் நடந்தது. நீங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் ரொம்ப மோசமாக தான் போச்சு. நீங்கள் மக்களுக்கான எந்த நல்ல திட்டங்களும் இல்லை. நீங்கள் இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய அந்த ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைக்கலைன்னா சம்பளம் கட்டு சார். நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஆதார் இணைக்கிற இடத்துல வந்து கியூவாக 30-40 பேர் நின்னதை நான் பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க ஆதாருக்காக. அங்கே போய் பார்க்கும்போது என்ன சின்ன சின்ன பசங்க வந்து நிற்கிறாங்கன்னு நான் அவங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது, சார் நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம், நாங்கள் இதை சேர்க்காம வந்துட்டோம், எங்கள் 1 மாதம் சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க, கம்பெனியில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் நீங்கள் 5 வயசு பையன்லேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் சித்திரவதைப்பட்ட ஆட்சின்னு சொன்னால் இந்த மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி தான் சார். ஆனால் முடிவுகள் அப்படி வரலைங்களே சார். 300 இடங்கள்ல லீடிங் வந்திருக்காங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே தோசை இல்லைங்க, திருப்பி போட்ட உடனே பார்க்கறதுக்கு இது மெதுவாக தான் வருங்க. நீங்கள் உடனே அழிஞ்சிடக்கூடாதுங்க. அணுவா அழிஞ்சாதான் அதை பார்க்குற நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம பட்ட பாடு, நம்ம பட்ட போராட்டம், நம்ம அடைஞ்ச கஷ்டம், மக்களுக்கான அந்த பாவம், இதெல்லாம் உடனே தண்டனை கொடுத்துறாது இல்லையா? இது மிகப்பெரிய தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். 2019 சார் மீண்டும் ஆட்சி அமைக்கிற நிலை எப்படி தண்டனையாக மாறும்? நீங்கள் இது தண்டனை தாங்க. மகாராஜாவா இருந்தவன் சிற்றரசனா வர போகிறான், அது தண்டனை இல்லையா? ஓகே. மேனேஜராக இருந்தவன் அசிஸ்டன்ட் மேனேஜராக வர போகிறான், அது தண்டனை இல்லையா? சரி சார், இவ்வளோ நேரம் பல்வேறு கருத்துக்கள் தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட நேரம் செலவிட்டு இந்த நேரத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு மிக்க நன்றி. மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.